நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் சுமார் 9,000 ஏக்கரிலான உப்பு உற்பத்தி பாதித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்கிட கேட்கலாம். கார்த்திகேயன், வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. வேதாரண்யத்தில் கனமழையால் 9,000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி பாதிப்பு. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அரிசியம்பள்ளி, கோடியக்காடு, கடிநல் வயல் ஆகிய பகுதிகளில் 9,000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெறுகிறது. வேதாரண்யம் பகுதியில் 9,000 ஏக்கரில் கடந்த 7 மாதங்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் உப்பு உற்பத்தி முடிவீட்டில் நடைபெற்று வந்தது. இங்கு உற்பத்தி செய்யப்படும் உப்பு நாள்தோறும் லாரி மூலம் ஏற்றுமதி செய்யப்பட்டு தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்த நிலையில் வேதாரண்யம் பகுதியில் அடிக்கடி பெய்த கோடமழையால் உப்பு பாத்திகளில் மழைநீர் தேங்கி உப்பு உற்பத்தி இந்த ஆண்டு பலமுறை பாதிக்கப்பட்டுள்ளது. உப்பங்களில் கடந்த 7 மாதத்தில் 5 லட்சம் உப்பு உற்பத்தி நடைபெற்று இருக்க வேண்டும். ஆனால் இந்த ஆண்டு எதிர்பார்த்த விதமாக அடிக்கடி பெய்த கோடை மழையால் உப்பு உற்பத்தி பாதித்தது. நேற்று இரவு பெய்த கனமழையால் உப்பு பாத்திகளில் மழைநீர் சூழ்ந்து உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது.